students, welcome to DTech. ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு இப்போ யூடியூப் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன். யூடியூப் கிரியேட் ஆப் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு எப்போ போல் நம்ம யூடியூப்பில் எப்படி வந்துட்டு சைன்இன் பண்ணுவோம், நம்ம ஜிமெயில் ஐடி வச்சு அந்த மாதிரி தான் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு உங்கள் இமேஜ் ஆர் வீடியோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும், வீடியோட சைஸை பொறுத்து. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இமேஜ் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே லாஸ்ட் வந்து இந்த சைடில் சென்டர்லலாம் ட்ரான்சிஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ட்ரான்சிஷன் வந்து நிறையா இல்லை, ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம், இமேஜ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் ட்ரான்சிஷன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து ஒரு சில ட்ரான்சிஷன் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். நார்மல் பேசிக் ட்ரான்சிஷன்ஸ் இருக்கும். இது வந்துட்டு அப்சல்யூட்டாக ஃப்ரீ தான் இந்த ஆப்பு. அதனால் நீங்கள் வந்து எதுக்குமே ஒரி பண்ண தேவையில்லை. இதில் முக்கியமான விஷயம் ஆடியோ ஆட் பண்ணுறது தான். அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஓவர்லே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஓவரில் எத்தனை இமேஜ் வீடியோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது போக ஃபில்டர்ஸ் இருக்குது, அனிமேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு அந்த ட்ரான்சிஷனில் பார்த்தோம்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அனிமேஷனில் வரும். ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஒவ்வொரு இதுக்கும் இம்போர்ட்டாக ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி ஆகும். பார்த்திங்களா எவ்வளோ இருக்குன்னு? ஸோ ஸ்டார்டிங் ஒன்றும் எண்டிங் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் பாருங்கள், ரொட்டேட் ஆப்ஷன் எல்லாமே ஃபில்டர்லேருந்து எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ டெக்ஸ்ட்டெல்லாம் பாருங்கள், ப்ளெயின் டெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம எப்போவுமே இன்ஷர்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது போக இதில் வந்துட்டு ஃபாண்ட்ஸ் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணலாமான்னு எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு ஆட் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் இதுலேயே நிறைய ஃபாண்ட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், நிறைய ஃபாண்ட் இருக்குது. அது போக லாங்குவேஜஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக தமிழுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு 5 or 6 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், தமிழ் இருக்குது. அதில் பாருங்கள், இதுலேயும் ஃபாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதெல்லாம் நம்மளுக்கு இன்ஷாட்டில் இருக்கிறது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ ஸ்டிக்கர்ஸ், ஜிஃப்பு, ஈமோஜி இது எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்ன ஃபுல்லாக நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒவ்வொன்றா தான் பண்ணணும். இதுலேயே அனிமேஷன் ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டு டைட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அனிமேஷனில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதே தான். இப்போ வாய்ஸ் ஓவர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா மைக்ரோஃபோனில் உங்களுக்கு வந்துட்டு ரெக்கார்டாக ஆரம்பிச்சிடும். அது வந்து உங்கள் இஷ்டம்தான். இல்லைனா நீங்கள் வந்துட்டு மியூசிக் ஆட் பண்ணுறது எப்படின்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பாருங்கள், கேப்ஷன் இருக்கா? ஸோ உங்களுக்கு வீடியோ கேப்ஷன் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சொன்னேன் நான், மியூசிக் ஆப்ஷன். ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து யூடியூப் ஆடியோவில் இருக்க மியூசிக்ஸ் எல்லாம் இதுலேயே அவைலபிளாக இருக்கும். யூடியூப் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது, கிளைம் வராது, எதுவுமே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு அவங்க சொன்னது தான், அவங்க போட்ட இதில் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் சவுண்ட் எஃபெக்ட்டுமே இருக்குது, இங்கே மேலே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் எந்த மியூசிக்கு எந்த ட்ராக்கில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்க யுவர் மியூசிக் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிறதெல்லாம் வரும். ஸோ ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு அது வந்துடும். என்னோடய மொபைல் எதுவும் இல்லை, அதனால தான் எதுவும் காமிக்கலை. ஸோ இந்த மாதிரி. ஆனால் யூடியூப் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உங்களோட மியூசிக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு காப்பிரைட் இல்லாததால் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்படியே கேட்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸ் நீங்கள் இப்படி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர்ஸ், எப்பவும் போல் ஃபில்டர்ஸ், எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் கட் அவுட் ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு நல்லா டீசெண்டாகவே கட் பண்ணி கொடுக்குது. ஸோ அது போக 3D கிளாஸஸ் அது இது நிறையா இருக்குது. நிறையானா ஒரு அளவுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது. ஸோ இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் எதையுமே வந்துட்டு ப்ரோ வெர்ஷன் அது இதுன்னு வாங்க தேவையில்லை, எல்லாமே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு இது வந்திருக்காது, ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காது. பிகாஸ் இது வந்துட்டு 4G RAM
4G ப்ளஸ் ரேம் இருக்கிற மொபைலில் மட்டும்தான் இப்போதைக்கு அலோவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு பீட்டா வெர்ஷனில் டெஸ்டிங்கில் தான் இருக்குது. ஸோ என்னோடது 8GB நான் வந்துட்டு இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்க, ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ மேலே இருக்க 3 டாட் கொடுத்தீங்கன்னா ரேஷியோ கேட்கும். ஸோ நீங்கள் யூடியூப்பில் கொடுக்குற இந்த 3 ரேஷியோவுமே அதில் வந்துடும். அதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். எக்ஸ்போர்ட் பாருங்கள். ஸோ குவாலிட்டி ஹை ஸ்டாண்டர்ட் அந்த 1080 720 அந்த ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். அது போக ஆடியோ கட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் மியூசிக்கில் இருக்கிறது எல்லாம் இந்த தேவையில்லாதது எல்லாம் அந்த உங்கள் ஆடியோ இருந்ததுன்னா அதில் அந்த தேவையில்லாத அந்த ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட அதையும் இது பண்ணிக்கும். ஸோ கீழே பாருங்கள் அப்லோட் ஆஸ் அ யூடியூப் ஷார்ட்டுன்னு இருக்குது. ஸோ உங்கள் வீடியோ வந்து டேரெக்டாக யூடியூப்பில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா வச்சுட்டு நீங்கள் தனியாக கூட பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த யூடியூப் கிரியேட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்களா இல்லை இனிமேல் யூஸ் பண்ணுற ஐடியா இருக்கா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை கைஸ்.